Good morning, students. Today we are going to talk about dimensional analysis. அதாவது பரிமாணங்களின் பகுப்பாய்வு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள். இப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸில் 2 டைப்ஸ் இருக்குது, நான் முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை அளவுகள். செகண்ட் ஒன் டெரைவ்டு குவான்டிட்டிஸ், அதாவது வழி அளவுகள். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் டோட்டலாகவே 7 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். என்னென்ன? லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த 7 குவான்டிட்டிஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த 7 குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி டெரைவ்டு பண்ணால் அது எல்லாமே டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, அதாவது வழி அளவுகள். என்னென்ன? ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எப்படி நம்ம யூனிட் கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியா, லென்த் இன்டு பிரெத், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட லென்த்து இன்டு பிரெத்து. லென்த் அதோட யூனிட்டு மீட்டர், இதுவும் லென்த்து தான், இந்த யூனிட்டு மீட்டர். அப்போ மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம். எப்படின்னா, லென்த், இது லென்த்து கேபிட்டல் எல், பிரெத் இதுவும் லென்த்து தான். ஓகேவா? கேபிட்டல் எல். அப்போ எல் அண்டு எல் எல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அந்த எல் ஸ்கொயரை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதணும்னா திஸ் இஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ ஏரியாவுக்கு இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குமே, எனி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே நாம் யூனிட்டை வச்சு ஈஸியாக டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேவா? 3 இண்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் MLT, இதை யூஸ் பண்ணி 3 இண்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கிற அந்த மாஸ், லென்த், டைம், அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். மாஸ் M, லென்த் L, டைம் T. அப்போ MLT இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேவா? The dimension of a physical quantity can be defined as any physical quantity which is expressed in terms of base quantity whose exponent or power represents the dimension of the physical quantities. அதாவது any physical quantities which is expressed in terms of base quantities or fundamental quantities, எது? MLT. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேவா? அதாவது ஒரு ஈரபியல் அளவை எழுத பயன்படும் சார்பற்ற அடிப்படை அளவுகளின் பரிமாணங்களின் அடுக்கு குறியீடுகளின் மதிப்பே அந்த ஈரபியல் அளவின் பரிமாணம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இயற்பியல் அளவு பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டோம். திஸ் இஸ் பரிமாணம். ஓகே, டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த், இது நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டோம். அப்படி ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டோம்னா அது டைமென்ஷன் ஆஃப் லென்த். ஏரியா ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டோம், அது டைமென்ஷன் ஆஃப் ஏரியா. வால்யூம் அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லென்த்துக்கு பார்க்குறோம், ஸ்கொயர் பிராக்கெட்டு போட்டோமா, விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம பேஸ் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம், மாஸ், அதாவது MLT. ஓகே, இப்போ லென்த்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால் மாஸ் பவர் 0, T பவர் 0 போட்டோம். ஓகேவா? லென்த் எல்லாம் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் L பவர் 1 வச்சுக்கலாம். இங்கே எது இல்லைன்னா 1 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு L, கேபிட்டல் L. இது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோம்னா லென்த்துக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா L. சிமிலர்லி ஏரியாவை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோம், விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம பேஸ் குவான்டிட்டிஸ் MLT. ஏரியா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்காது, லென்த்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஏரியா என்ன யூனிட் ஏரியாவுக்கு? மீட்டர் ஸ்கொயர். அப்போ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், லென்த் அண்ட் எல், அதாவது L அண்ட் எல் ஸ்கொயர்ன்ட்டு. ஓகேவா? அப்போ திஸ் இஸ் இங்கே நம்ம L ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோம்னா ஏரியாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர்.
அதே மாதிரி வால்யூம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு பேஸ் குவான்டிட்டிஸ் எம்எல்டி வால்யூம் அதுவும் லென்த்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட்டு அப்போ அதில் 3L இருக்கா இப்போ எல் கியூப் வரும் ஓகேவா அவங்க எல் கியூப் போட்டாச்சு இப்போ எம் நாட் எல் கியூப் டி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்கெல்லாம் எம் நாட் டி நாட் இருக்குது இங்கே ரிமைன்ஸ் எல் கியூப் மட்டும் தான் இருக்குது அப்போ எல் கியூப் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோம்னா வால்யூம்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் கியூப் ஓகேவா இதில் கரெக்டாக பாருங்கள் ஆல் தி கேஸ் இந்த 3லையுமே பேஸ் குவான்டிட்டி எல் தான் இதுவும் எல் இதுவும் எல் இதுவும் எல் தான் பட் பவரில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே 1 இருக்குது எது இல்லைன்னா 1 வச்சுக்கணும் ஓகேவா 0 இருந்தால் 0 தான் சப்போஸ் எல் மட்டும் இருந்தால் நம்ம 1 எடுத்துக்கலாம் இங்கே பவரில் இங்கே 2 இருக்குது இங்கே 3 இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட் ஆகுது ஓகேவா அப்போ டைமென்ஷன் என்ன ஆகுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு டைமென்ஷன் 1 டைமென்ஷன் இது 2 டைமென்ஷன் இது 3 டைமென்ஷன் ஓகேவா ஸோ இந்த பவர் வச்சு நம்ம ஈஸியாக இதை வேரி பண்ணிடலாம் ஓகேவா இது லென்த் வந்துட்டு 1 டைமென்ஷன் ஏரியா 2 டைமென்ஷன் வால்யூம் 3 டைமென்ஷன்ட்டு ஓகே பட் நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது பேஸ் குவான்டிட்டிஸ் நம்ம எம்எல்டி யூஸ் பண்ணுவோம் இந்த 2 எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது லென்த்து டைம் எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது அதனால் எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 0 திஸ் இஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்போ இந்த நம்பர்ஸுக்கெலாம் டைமென்ஷன் கிடையாது ஓகேவா அப்போ நிறையா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு நம்ம ஈஸியாக டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அதாவது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொள்ளும் நேரம் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் இது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் போடணும் டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் போடணும் ஓகேவா அப்போ ஸ்பீடு விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன லென்த்து தான் கேபிட்டல் எல் டிவைடட் பை டைம் கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல் டு டி மேலே போயிட்டா இன்னொரு ஆயிருமா அப்போ எல்டி பவர் -1 அப்போ ஸ்பீடுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா இதுதான் ஓகேவா அண்ட் தென் வெலாசிட்டி திசை வேகம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அதாவது இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொள்ளும் நேரம் வெலாசிட்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவும் லென்த்து தான் ஓகேவா எல் டிவைடட் பை டைம் டேக்கன் டி இந்த டி மேலே போனால் இன்வெர்ஸ் ஆயிரும் இப்போ எல் டி -1 இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா பட் ஸ்பீடுங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி ஸ்கேலார் வெக்டார் இதை பற்றி நம்ம யூனிட் 2ல் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னெட்யூட் அதாவது ஒன்லி வேல்யூ மட்டும் தான் பார்ப்போம் வெலாசிட்டின்னா அதுக்கு மேக்னெட்யூட்டும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் ஓகேவா ஸோ இதை பற்றி நம்ம யூனிட் 2ல் டீட்டெயிலாக பார்ப்போம் அண்ட் ஆக்சலரேஷன் பார்க்குறோம் ஆக்சலரேஷன் ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அதாவது திசைவேகம் பை எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆக்சலரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் வெலாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா எல்டி பவர் -1 ஓகே டிவைடட் பை டைம் டி அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டி மேலே போனால் இன்வெர்ஸ் ஆயிரும் அப்போ இங்கே டி இன்வெர்ஸ் அப்போ டி இன்வெர்ஸ் இன்ட்டு டி இன்வெர்ஸ் டி பவர் -2 ஆயிருமா அப்போ ஆக்சலரேஷனுக்கு எல்டி பவர் -2 ஸோ அதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஓகேவா ஸோ அடுத்து மொமெண்டம் அதாவது உந்தம் பி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அதுதான் மொமெண்டம் ஓகே அப்போ மொமெண்டம் பிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுருவோம் இங்கே பாருங்கள் மாஸ் எம் வெலாசிட்டி என்ன பண்ணுவோம் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம் எல்டி பவர் -1 அப்போ மொமெண்டத்துக்கு இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஓகே அண்ட் ஃபோர்ஸுக்கு பார்க்கலாம் ஃபோர்ஸ் அதாவது விசை விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அதுதான் ஃபோர்ஸுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு போட்டிருங்க விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எம் போட்டுருவோம் ஆக்சலரேஷன் என்ன போடுவோம் நம்ம முடுக்கம் இங்கே போட்டிருக்கு பாருங்க ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சது எல்டி பவர் -2 அப்போ எல்டி பவர் -2 அப்போ இது ஃபோர்ஸுக்கு இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா
mlt பவர் -2. ஓகேவா? இப்போ ஃபோர்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபர்தராக இன்னும் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த லெசனில் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ்னாவே ஒரே ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா தான், எல்லாத்துக்குமே சேம் தான். என்னது? mlt-2. ஓகேவா? அண்ட் இம்பல்ஸ், அதாவது கணத்தாக்கு, I which is equal to force into time. இந்த கணத்தாக்கு நம்ம ஃபோர்ஸ் இன்டு டைம் இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ், இப்போ இம்பல்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ், அதிக ஃபோர்ஸ் பட்டால் அதுதான் இம்பல்ஸ். ஓகேவா? ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அதிக ஃபோர்ஸ் இருந்தால் அதுதான் இம்பல்ஸ். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் இன்டு டைம். ஃபோர்ஸுக்கு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். எங்கள் டைமென்ஷனல் ஃபார்முலா ml(t⁻²). அப்போ ml(t⁻²). இது ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. இன்டு டைம், இங்கே t. ஓகேவா? இது டைமுக்கு. ஓகே, அப்போ t⁻² இருக்கா? அப்போ அந்த t இதில் இருக்கிற ஒரு t போனால் என்ன இருக்கும்? ரிமைன்ஸ் ml(t⁻1) இருக்குமா? ml(t⁻1). அப்போ இம்பல்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா ml(t⁻1). ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.